ஐயா ஆம்பளை பசங்க அழுவக்கூடாதுரா அசிங்கம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அசிங்கத்தையும் மறைச்சு ஒரு ஆண் அழுகுறான்னா அவனுடைய ஆன்மா சுத்தப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நான் எங்கேயோ படிச்சிருக்கிறேங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு ரைட்ல இருந்தவங்க, லெப்ட்ல இருந்தவங்க, ஃப்ரண்ட்ல இருந்தவங்க, பேக்ல இருந்தவங்க, ரொம்ப தூரம் தள்ளி உட்காந்து இருந்தவங்க நான் உட்பட ஒரு 22 பேர் இருட்டுல உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னா பாத்துக்கோங்களேன். அடம்போகனு அப்படி எந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. நேற்று நான் மகாராஜான்னு ஒரு படத்துக்கு போயிருந்தேங்க. சீரியல் பார்த்து அழுகிற பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், சினிமாவை பார்த்து அழுகிற ஆண்களை இன்னைக்குதான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு நேத்து. அதுவும் விஜய் சேதுபதி என்ன ஆக்டிங்லாம், ஐயோ என்ன இந்த மனுஷன் இப்படி பிரிச்சு பேஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்க தோணுச்சு. வழக்கமான ஒரு கதை தான், அதை வழக்கத்துக்கு மாறா கொடுத்து நம்மளை என்கேஜா உட்கார வச்சு அழ வச்ச நிதிலன் அவர்களுக்கு இந்த கதையை தான் நான் 50 படமா சூஸ் பண்ணி நடிக்க போறேன்னு 50 படமா எடுத்து நடிச்ச விஜய் சேதுபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தை தயாரிச்சவங்க, இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும், ஏன்னா படம் அப்படி இருக்குது, எங்கேயுமே நீங்க குறை சொல்ல முடியாது. நான் லீனியர்ல தமிழ் சினிமாவில இப்படி ஒரு படத்தை இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது, இனிமே கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. படத்தோட கதையை சொல்லி நாங்க ஸ்பாயிலர் சொல்ல விரும்பல. நீங்க படம் பார்க்காம இருந்தீங்கன்னா தியேட்டர்ல போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தியேட்டர்ல நீங்களும் அழுதீங்களா, அட்லீஸ்ட் கண்ணாவது கலங்கிச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.